வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸில் லாஜிக்கல் ரீசனிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் இப்போ நம்ம ஜென்ரலாக இதுக்கப்புறம் வர எக்ஸாம்ஸ்க்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அதில் தான் அந்த 25 கொஷின் வந்து மேக்ஸ்லேயும் 75 கொஷின் வந்து சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வரும். இப்போ இந்த 25 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 2019 இப்போ அடுத்தடுத்த எக்ஸாம் என்ன வரப்போதோ அதுக்கு முன்னாடி வரலையும் நம்ம மேக்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்டால் அந்த 25 கொஷினை நம்ம தெளிவாக அனலைஸ் பண்ணி படித்தாவே மேக்ஸில் 23+ கண்டிப்பாக எடுக்க முடியும். அதுமாதிரி ஸ்கூல் புக்கை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். பட் ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் எல்லா மாடலும் அவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம்னாவே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்போ மேக்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற அந்த சீரிஸ் வந்து பார்ட் 1 பார்ட் 2 இந்தமாரி ஒவ்வொன்றா கண்டினியூ ஆகும். இது 2025 26 கண்டினியூ ஆகும். பார்ட் அப்படியே நிற்காது. ஸோ இது எப்படின்னா நம்ம பார்ட் 1ல் ஒரு 20 கொஷின் பார்ப்போம். அதுமாரி ஒவ்வொரு பார்ட்லேயும் 20 கொஷின். ஸோ அந்தமாரி பார்ட்டு கண்டினியூ ஆகும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு 20 கொஷின் நம்ம எப்படி அப்படிங்கிறத சொல்யூஷனும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த சொல்யூஷனோட இருக்கிற பிடிஎஃப் தமிழுக்கு உள்ள அந்த டாபிக் வைஸ் உள்ள பிடிஎஃப் இதெல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூவாக பார்க்குறவங்க இந்த பிடிஎஃப், அதாவது தமிழுக்கு இலக்கணம், இலக்கியம், தமிழறிஞர்களும் தொண்டும், இந்த 3 இதுக்கும் ஒவ்வொரு இதுலையும் இப்போ இலக்கணம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 21 டாபிக் இருக்கும். இதில் 10 டாபிக் இருக்கும். தமிழறிஞர்களும் தொண்டில் 21 டாபிக் இருக்கும். இதில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் ஒரு டாபிக் விடாமல் மொத்தம் 39 கொஷின் பேப்பர். இதிலேருந்து 2012 2024 வரலையும், 24 தமிழ் பேஸ் பண்ணி உள்ள எக்ஸாம் எதுவும் நடக்கலை. 2023 குரூப் 3 அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் நம்ம இந்த 3 பார்ட் இருக்கிற மாரி உள்ள சிலபஸ் அதுலேயும் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம தெளிவாக அனலைஸ் பண்ணி இப்போ இலக்கணத்துக்கு 21 டாப்பிக்கும் டாபிக் வைஸாக அந்த 39 கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணி கொடுத்துருப்போம். அதுமாரி இதில் 10 டாப்பிக்கு இந்த 39 கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணி கொடுத்துருப்போம். பகுதி ஈக்கும் 21 டாப்பிக்கு இந்த 39 கொஷின் பேப்பரில் பாரதியார்னா எங்கெங்கே இருக்கார், அதுமாரி ஒவ்வொரு டாப்பிக்கும் அந்தமாரி 21 டாப்பிக்கும் அனலைஸ் பண்ணி நம்ம போட்டுட்ருக்க வீடியோ தான் உங்களுக்கு தெரியும். வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த கொஷின் பிடிஎஃப். இப்போ பாரதியார்னா என்னென்ன கொஷின் இருக்குங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுமாரி ஒவ்வொரு இதுக்கும் அந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் பிடிஎஃப் டாபிக் வைஸு நம்ம தெளிவாக அனலைஸ் பண்ண பிடிஎஃப், வீடியோவில் பார்த்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி ஒரு மினிமம் அமௌண்ட்டு தான், ரொம்ப சார்ஜஸ்லாம் கிடையாது, மினிமம் அமௌண்ட்டு தான். நான் செக் பண்ணி பாருங்கள். அதை பே பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ அப்போ வேணுங்கிறவங்க மட்டும் வாங்கிக்கலாம். இல்லை டேரெக்டாக அந்த வீடியோ மட்டும் நான் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னா நீங்கள் அந்த கொஷினை ஒரு நோட்டை போட்டு ஒரு கொஷினை போட்டு அதாவது கொஷினை எழுதி படிச்சுக்கலாம். அதேமாதிரி தமிழ் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ரிவிஷனுக்காக அந்த பிடிஎஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ரெண்டும் கம்பைன், அதாவது காம்போ பேக் மாரி தமிழ் அண்ட் மேக்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ். தமிழுக்கு வந்து 2012 2024 வரலையும் மொத்தம் 39 கொஷின் பேப்பர் அனலைசிஸ் இருக்கும். மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2019 2024 வரலையும் நம்ம ஒவ்வொரு பாட்டாக கண்டினியூ பண்ணுவோம். இதுக்குள்ளே அந்த கொஷின் பிடிஎஃப் தனியாக வந்துடும், ஆன்சர் பிடிஎஃப் தனியாக உங்களுக்கு அதில் அவைலபிளாக இருக்கும். இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது ஆன்சர் பிடிஎஃப் மட்டும் இப்போ நம்ம ஒரு 1 மந்த்துக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெடி ஆகிடும். பாதி இது நம்ம ஆன்சர் பிடிஎஃப் அதில் போட்டவரையும், அதாவது வீடியோ போட்டவரையும் அதில் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் பிடிஎஃப் தமிழில் பொறுத்தவரையும் 39 கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி ஒரு டாபிக் விடாமல் எல்லா டாப்பிக்கும் நம்ம அதில் கொடுத்தாச்சு. ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டெலகிராமில் ஒரு ப்ரைவேட் குரூப்பில் அதில் உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் அந்த பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் பிரிண்ட் வேணும்னாலும் எப்படி பிரிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் மெயிலுக்கு அனுப்பிக்கலாம், இல்லை உங்கள் பர்சனல் நம்பருக்கு அதை மூவ் பண்ணி அப்புறம் ஃப்யூச்சரில் ரிவிஷன் நோக்கம் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த குரூப்லாம் உடனேலாம் டெலிட் ஆகாது. நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1 இயர் ஆச்சு இருக்கும். சப்போஸ் டெலிட் பண்ணுற மாரி நான் அந்த ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா நான் ப்ரீவியஸாக 1 or 2 months நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்னைய டேட்டில், அதாவது 28/3/2024 இன்னைய டேட்டில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இது. அடுத்த வீடியோவில் இன்ஸ்ட்ரக்ஷன் அது மாறும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்தவரையும் 20 கொஷின் நம்ம பார்ட் 1 நம்ம பார்த்துடலாம். அதேமாதிரி தமிழுக்கும் நிறைய பேர் வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும். நம்ம கொஞ்சம் ஜிஎஸ் பேஸ் பண்ணி உள்ள ப்ரிப்பரேஷன் நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா ஜிஎஸ்க்கு கொஷின் பேப்பர் ரெடியாக இருக்குது. பட் ஆனால் அதில் உள்ள கண்டென்ட்டை வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்ஸை பொறுத்தவரையும் கொஷின் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. வீடியோவை நம்ம ரெகுலராக நம்ம தமிழ் போட்ட மாரி டாபிக் வைஸ் வீடியோவை பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஷின் பிடிஎஃப் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் நீங்கள் ஓனாகவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தமிழ் அண்ட் மேக்ஸுக்கு நம்ம இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் கீழே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி மினிமம் சார்ஜஸ் இருக்கும், அதை நீங்கள் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்.
அதை வாங்கிக்கலாம்னா அந்த டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வேணும்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை அதிலே அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரு 1 இயர் வரலையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது நீங்கள் ஓனாக உங்கள் மெயிலுக்கோ எதுக்கோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அதாவது தமிழுக்கு ரிமைனிங் வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்துடும். அதை சொல்கிறதுக்கு நான் சொல்ல வந்தேன். ரிமைனிங் வீடியோஸும் உங்களுக்கு மேக்ஸிமம் அப்லோட் பண்ணிடுவேன் இந்த 1 மந்த்துக்குள்ளே. கண்டிப்பாக அது குரூப் 4க்கு தமிழ் அண்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு 95% வந்து வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோஸ் வந்து காமனாக நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். பிடிஎஃப் வாங்கினவங்க பிடிஎஃப் வச்சு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்த லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்தவரையும் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் வரும். லெட்டர்ஸ் இருக்கும், அப்புறம் நம்பர் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, டைஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் அதெல்லாம் ஸ்கொயர் இதெல்லாம் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மிக்ஸ் பண்ணி தான் வரும். லாஜிக்கல் ரீசனிங்கில் கம்பைனிங்காக ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ மினிமம் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒரு 2 பார்ட்டு 3 பார்ட்டு தெளிவாக பார்த்தீங்கன்னாவே அடுத்தடுத்த பார்ட் நீங்களே சால்வ் பண்ணலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க. இஃப் எ மிரர் இஸ் பிளேஸ்ட் பிலோ த வேர்ட் HIDE ஹைட் வாட் வேர்ட் வில் யூ சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைடு என்ற சொல்லின் கீழ்ப்பகுதியில் ஆடியை வைத்தால் கிடைக்கும் சொல்லின் வடிவம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஹைடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கான், இதுதான் ஹைடுன்னு வச்சுங்க. என்ன சொல்கிறாங்க, இஃப் எ மிரர் பிளேஸ்ட் பிலோ த வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைக்கு கீழே ஒரு மிரரை வச்சு, அதாவது மிரரை பிளேஸ் பண்ணால் அந்த கண்ணாடியில் அந்த மிரரில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் வேர்ட் வில் யூ சி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுதான் தமிழ்லையும் ஹைடு என்ற சொல்லின் கீழ்ப்பகுதியில் ஆடியை வைத்தால் கிடைக்கும் சொல்லின் வடிவம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஹைடு அப்படின்னு தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதை எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வார்த்தையை நான் கொடுத்துருக்கேன், மாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இப்போ மாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அது பக்கத்தில் ஒரு கண்ணாடியை வைக்கிறோம். அந்த கண்ணாடியில் எப்படி தெரியும் அப்படின்னா, இது வந்து டாப், இது பாட்டம். டாப் அண்ட் பாட்டம் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகி அதில் விசிபிள் ஆகும். கான்செப்ட் அதுதான். அதாவது இந்த கண்ணாடியை மேலே வச்சாலும் சரி, ஒரு வார்த்தைக்கு மேலே வச்சாலும் சரி, கீழே வச்சாலும் சரி, அந்த இது வந்து டாப்பு, இது பாட்டம். டாப் அண்ட் பாட்டம் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகும். பாட்டம் டாப்பாகவும் டாப் வந்து பாட்டமாகவும் இன்டர்சேஞ்ச் ஆகும். சப்போஸ் மிரரை லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வச்சிங்க அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் இன்டர்சேஞ்ச் ஆகும், டாப் அண்ட் பாட்டம் அன்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரூல்ஸை புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு மாம் அப்படிங்கிறது பக்கத்தில் நான் ஒரு மிரர் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாமுக்கு மேலே டி அப்படின்னா டாப்பு, பின்னா பாட்டம், இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. அதில் என்ன சொல்கிறாங்க, கண்டிஷன் என்ன, டாப் அண்ட் பாட்டமில் மிரரை ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தைக்கு மேலேயும் கீழேயும் மிரரை வச்சு பார்க்கும்போது டாப் அண்ட் பாட்டம் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டாப் அண்ட் பாட்டம்னா மேலேயும் கீழேயும் அப்படியே மாறி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் அன்சேஞ்ச் இல்லை நாட் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் உள்ள அந்த பொசிஷன் வந்து மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாம் அப்படிங்கிறது கீழே மிரர் நம்ம வைக்கும்போது மாமை வந்து அதை திருப்பி போட்டால் என்ன, டாப்பை இங்கே பாருங்கள், இது டாப்பு, இங்கே பாட்டம் இருக்குது. அப்படியே அதை திருப்பி போட்டோம்னா பாட்டம் டாப் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த மாமை திருப்பி போட்டோம் அப்படின்னா டபிள்யூன்னு வரும், ஓவை திருப்பி போட்டால் ஓ தான் வரும், எம்மை திருப்பி போட்டோம் அப்படின்னா டபிள்யூன்னு வரும். ஸோ அப்படியே தலைகீழே தெரியும். ஒன்றும் இல்லை, ஒரு கண்ணாடி நீங்கள் முகம் பார்க்குற கண்ணாடி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு லெட்டர் எழுதி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாம் அப்படின்னா எழுதி பாருங்கள். அது பக்கத்தில் கீழே இப்படி கண்ணாடி வச்சு பாருங்கள். கண்ணாடியில் அந்த வார்த்தை எப்படி தெரியும்னா வாவ் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ நீங்கள் ரியலாகவே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். இதை நான் செக் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுமாதிரி ரைட் சைடில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி தெரியும் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் வந்து சேஞ்ச் ஆகாது, லெஃப்ட் அண்ட் ரைட். இந்த மாம் அப்படிங்கிறது அது மாறும், லெஃப்ட் அண்ட் ரைட்டாக மாறும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் வைக்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் பொசிஷன் வரும். ரைட் பொசிஷன் லெஃப்ட்லேயும், லெஃப்ட் பொசிஷன் ரைட்லேயும் மாறும். பாட்டம் அண்ட் டாப்பமில், அதாவது மேலேயும் கீழேயும் கண்ணாடியை வைக்கும்போது அது மேலே இருக்கிறது கீழேயும், கீழே இருக்கிறது மேலேயும் இப்படியே மாறிடும். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அப்போ மாம், அப்போ கீழே இருக்கிறது மேலே ஃபஸ்ட்டு வரும், கீழே என்ன இது டபிள்யூ மாரி இருக்குது. அப்போ அதை திருப்பி போட்டோம் அப்படின்னா எம்மை வந்து திருப்பி போட்டோம்னா டபிள்யூ, ஓ அப்படியே வந்துடும். கீழே எம், லாஸ்ட்டாக 3வது வந்து எம் தான் இருக்குது, அதையும் திருப்பி போட்டோம்னா எம், டபிள்யூ அப்படின்னு வந்துடும். இப்போ வாவ் அப்படிங்கிறது மாமுக்கு மிரரை கீழே, அதாவது மாமோட வார்த்தைக்கு கீழே மிரரை வைக்கும்போது வாவ் அப்படின்னு கிடைக்கும். பட் ஆனால் ஹைடுக்கு கீழே மிரரை வைக்கிறோம், அதே கான்செப்ட் தான். இது டாப்பு, இது பாட்டம்.
கீழே இங்கே ஒரு கண்ணாடி வைக்கும்போது அந்த கண்ணாடியில் எப்படி தெரியும் அப்படின்னா பாட்டம் அண்ட் டாப்பாக தெரியும். இப்போ ஹச்சை திருப்பி போட்டிங்க, ஹச்சை திருப்பி போடுறீங்க, இது மேலே அப்படி கீழேயும் மேலே இருக்கிறது கீழே வந்துச்சு அப்படின்னாலும் எப்படி வந்தாலும் ஹச்சாக தான் தெரியும். அதுமாதிரி ஏன்னா மேலேயும் பாருங்கள் 2 டாட் இருக்குது, கீழே 2 டாட் இருக்குது. அப்போ ஹச்சை நீங்கள் திருப்பி போட்டாலும் அதாவது பாட்டம் அண்ட் டாப்பை சேஞ்ச் பண்ணாலும் ஹச்ன்னு தான் கிடைக்கும். ஐயை சேஞ்ச் பண்ணாலும் ஹச் இது ஐன்னு தான் கிடைக்கும். டியை சேஞ்ச் பண்ணாலும் டின்னு தான் கிடைக்கும். ஈயை சேஞ்ச் பண்ணாலும் ஈன்னு தான் கிடைக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் மாறாது. டாப் அண்ட் பாட்டம் அப்படியே சேஞ்ச் பண்ணும்போது ஹைடு கீழே கண்ணாடியை வச்சு பார்த்தீங்கன்னா ஹைட்னே தான் வரும். ஒரு கண்ணாடியை சின்ன கண்ணாடி மாரி இருந்துச்சுன்னா அதில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஆன்சர் ஹைடு. அதாவது ஹைடுக்கு கீழே கண்ணாடி வைக்கும்போது ஹைடுன்னு தான் வரும். ஆப்ஷன் சி. ஸோ அதுக்கு தான் இந்த வார்த்தை சேமாக வருது. பட் ஆனால் மாமுக்கு வாவுன்னு வருது. ஏன் அப்படின்னா எம்மை இது மேலே, இது டாப்பு, இது பாட்டம். அப்போ இதை கீழே கண்ணாடி வைக்கும்போது இந்த கண்ணாடியில் எப்படி வரும்? பாட்டம் மேலே வந்துடும், டாப்பு கீழே போயிடும். இப்போ பாட்டமில் என்ன 3 டாட் இருக்குது. அப்போ பாருங்கள் டபிள்யூக்கு மேலே 3 டாட் வந்துடும். அப்போ மேலே 2 டாட் இருக்குது, கீழே டாப் வந்துருச்சுன்னா 2 டாட். அப்போ எம்மு தலைகீழாக போடும், அது எம்மை அப்படி டாப்பும் பாட்டமும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது டபிள்யூன்னு மாறும். பட் ஆனால் ஹைடு அப்படிங்கிற வார்த்தையில் ஒன்று கூட மாறாது, எல்லாமே ஈவனாக இருக்குது, அதனால் மாறாது. இங்கே எம்மும் டபிள்யூன்னு மாறிடுச்சு, ஓ அப்படியே வந்துருச்சு. இதுதான் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த டெம்பரேச்சர் அட் 12 noon at certain place was 18 degree above zero. If it is decreases at the rate of 3 degree per hour at the time, it would be 12 degree. It would be 12 degree below zero அப்படின்னு கேட்குறாங்க. நண்பகல் 12 மணிக்கு, நண்பகல்னால் 12 மணினா இப்போ மதியம் 12 மணி, இப்போ 12 அதுக்கு முன்னாடி வரலையும் ஏஎம்னு சொல்லுவாங்க. 12 மணி ஆயிடுச்சுன்னா அது பிஎம்னு மாறிடும். இப்போ 12 மணி அதுதான் இங்கே 12 noon அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது பிஎம்னு போட்டுடலாம். 12 மணி. ஒரு இடத்தின் வெப்பநிலை பூஜ்ஜியத்தை விட, அப்போ 12 மணிக்கு ஒரு இடத்துல வெப்பநிலை பூஜ்ஜியத்தை விட 18 டிகிரி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 0 விட 18 டிகிரி அதிகம் அப்படின்னா ப்ளஸ் 18 டிகிரி அப்படின்னு அர்த்தம். 18 டிகிரி அதிகமாக இருக்குது, அதிகமாகும். வெப்பநிலை மணிக்கு 3 டிகிரி வீதம் குறைந்தால், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 3 டிகிரி குறைதான். எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை பூஜ்ஜியத்தை விட 12 டிகிரி குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஷினை தெளிவாக புரிஞ்சிட்டோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க? மதியம் 12 மணி, மதியம் 12 மணினா 12 PM அப்படின்னு வச்சுங்க. அப்போ ஏஎம் முடிஞ்சு அந்த 12 அப்படிங்கிறது பிஎம்மாக மாறிடும். அப்படியே 1 PM 2 PM அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி போகும். ஸோ அப்போ மதியம் 12 மணிக்கு ப்ளஸ் 18 டிகிரி இருக்குது. ஒவ்வொரு மணி நேரத்துலேயும் மைனஸ், அதாவது 3 டிகிரி கம்மியாகுது. வெப்பநிலை மணிக்கு 3 டிகிரி வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை பூஜ்ஜியத்தை விட 12 டிகிரி குறைவாக இருக்கும். அப்போ பூஜ்ஜியத்தை விட 12 டிகிரி கம்மியானா அப்போ மைனஸில் போயிடும். இப்போ 0 விட கம்மியாகுது அப்படின்னா அப்போ -12 டிகிரி எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 3 மணி நேரம் குறைச்சிட்டு வர வேண்டியதான். 12 மணிக்கு 18 டிகிரி, இப்போ 1 மணிக்கு -3 டிகிரி நம்ம போட்டோம் அப்படின்னா 15 டிகிரின்னு வந்துடும். ஸோ அதேமாரி 2 மணிக்கு 12 டிகிரி, 3 மணிக்கு 12ல் 3 போயிடுச்சுன்னா 9 டிகிரி, அதை குறையுது ஒவ்வொன்றுக்கும். 4 மணிக்கு வந்து 6 டிகிரி, 5 மணிக்கு 3 டிகிரி, 6 மணிக்கு 0 டிகிரி, 6 மணிக்கு 0 டிகிரின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? 0 விட 12 டிகிரி கம்மியாகுதான். அப்போ 0 விட கம்மியாச்சுன்னா -3 டிகிரி, 7 மணிக்கு, 8 மணிக்கு -6 டிகிரி, 9 மணிக்கு -9 டிகிரி, 10 மணிக்கு -12 டிகிரி. அப்போ 0 விட கீழே போகும்போது அப்படியே கம்மியாகும்போது என்ன, -3, -6, -9, -12 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகும், மைனஸில் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நைட்டு 10 மணி 10 PM, ஏஎம் கிடையாது 10 PM, 10 மணிக்கு என்ன இருக்கும்? 0 விட 12 டிகிரி குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா ஆன்சர் ஈஸியாக இந்த ரீசனிங்கை பொறுத்தவரையும் சால்வ் பண்ணிடலாம். The clock is set at 7 AM. If the clock shows down 2 minutes every hour, find the time shown by the clock at 6 PM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் 6 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது காலையில் 7 மணியா, 7 மணிங்க இருக்குது, 7 மணிக்கு 7 மணி கரெக்டாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 2 நிமிஷம் கம்மியாகும், தாமதமாகதான். அப்போ சாயந்தரம் 6 மணி 6 PM அப்படின்னா சாயந்தரம் 6 மணி. அப்போ 7 மணி
7 மணி கரெக்டாக 7 மணி அப்படின்னு டைம் காமிக்குது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு -2 நிமிஷம் கம்மியாகுதான், 2 நிமிஷம் தாமதமாகுதான். அப்போ 8 மணிக்கு 2 நிமிஷம் கம்மியாகுது, 9 மணிக்கு 2 நிமிஷம் கம்மியாகுது. அப்போ சாயந்தரம் 6 மணிக்கு அந்த கடிகாரத்தில் என்ன டைம் காட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஷின் அதான். இப்போ கொஷின் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ 7 மணிக்கு வந்து 7 மணி தான் இருக்குது. 8 மணிக்கு என்ன பண்ணோம், இது 8 மணி இல்லாமல் 2 நிமிஷம் கம்மியாகும். அப்போ 8 மணிக்கு பதிலாக 7:58 அப்படின்னு காமிக்கும். 9 மணிக்கு என்ன பண்ணோம், இந்த 7:58 2 நிமிஷம் கம்மியாகும். அப்போ 9 மணிக்கு 9 மணின்னு இது 8:58ன்னு காமிக்காமல் அந்த 8:58 2 கம்மியாகி 8:56ன்னு காமிக்கும். 10 மணிக்கு 9:56ன்னு காமிக்காமல் 8:56லேருந்து 1 ஹவர் இன்க்ரீஸ் பண்ணால் 9:56ன்னு வரும். ஆனால் 2 நிமிஷம் கம்மியாகுது, 9:54 அப்படின்னு காமிக்கும். இப்படியே 2 கம்மியாகி 6 மணி வரையும் நீங்கள் போட்டு பார்க்கணும். 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5:38, அதாவது 5 மணி நேரம் 38 நிமிஷம் அப்படின்னு காமிக்கும். இதை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 2 நிமிஷம் கம்மியாகுது. அப்போ லாஸ்ட்டாக எத்தனை நிமிஷம் கம்மியாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 7 இருக்குது. அப்போ 7க்கு அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 மணி நேரம் வருது. 7க்கு அப்புறம் 6 மணி வரதுக்கு 11 மணி நேரம் ஆகுது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 2 நிமிஷம் கம்மியாச்சு அப்படின்னா 11 × 2 என்ன ஆகும், 22 மினிட்ஸ் கம்மியாகும். எப்போ 6 மணிக்கு வந்து 22 நிமிஷம் கம்மியாக வரும். அப்போ 6 மணி அப்படின்னா 6 மணின்னு காட்டாமல் அங்கே 22 நிமிஷம் வந்து கம்மியாக வருது. அப்போ 22 நிமிஷம் கம்மியாக அப்படின்னா அப்போ ஒரு மணி நேரத்தில் 60 நிமிஷம் இருக்கும், 60 மினிட்ஸ் இருக்கும். அந்த 60 மினிட்ஸில் 22 மினிட்ஸ் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5 hours 38 minutes அப்படின்னு காமிக்கும். அப்போ 6 மணியில் ஒரு 22 நிமிஷத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா 5.38 அப்படிங்கிறது ஆன்சர். அதாவது 5 hours 38 minutes அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், இன் a certain code medicine is coded as E, ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. மெடிசன் அப்படிங்கிறது வந்து கோடட் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது மெடிசனுங்கிற வார்த்தை வந்து இந்தமாரி கோட் பண்ணியிருக்காங்களாம், EOJDJEFM அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஹவு இஸ் கம்ப்யூட்டர் ரிட்டன் இன் த சேம் கோட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது எப்படி மெடிசன் அப்படிங்கிறத வந்து இந்த கோடாக மாறிச்சோ கம்ப்யூட்டருங்கிறது எந்தமாரி மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் மெடிசன் என்ற வார்த்தை இப்படி மாறியது அப்படின்னு சொல்கிறாங்க. என மாற்றி குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில் கம்ப்யூட்டர் என்ற வார்த்தைக்கான குறியீடு எது என காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மெடிசன் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்தமாரி மாறி இருக்குது, அதுக்குள்ளே கோடிங் வந்து இந்தமாரி மாறி இருக்குது. கம்ப்யூட்டருக்கு என்ன மாரி மாறும் அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ மெடிசன் அப்படிங்கிறது இது எப்படி மாறிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் கம்ப்யூட்டருங்கிறது இது எப்படி வருது, ஆன்சர் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ மெடிசனை பாருங்கள், மெடிசனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா MEDI இதுதான் வார்த்தை அப்படிங்கிறது தெரியும். இப்போ என்ன பண்ணிங்கன்னா எம்மை தூக்கி இந்த லாஸ்ட்டில் போட்டிருப்பாங்க, ஈயை தூக்கி இந்த சைடு லாஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அப்போ எம் இந்த சைடு போணுச்சுன்னா எம் இங்கே வந்துடும், இ வந்து இந்த சைடு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இ இருக்குது அப்படின்னா ஈக்கு அப்புறம் என்ன வரும், எஃப் வரும். அந்த எஃப்பை தூக்கி இங்கே போட்டிருப்பாங்க, அதாவது இந்த சைடு. அப்புறம் டி இருக்குது, டிக்கு அப்புறம் இ வரும், அது இந்த சைடு வந்துடும். ஐக்கு அப்புறம் ஜே, அது இங்கே வந்துடும். சிக்கு அப்புறம் டி, ஐக்கு அப்புறம் ஜே, எண்ணுக்கு அப்புறம் ஓ, அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு இதுக்கு லாஸ்ட்டு போகுது, லாஸ்ட் இது ஃபஸ்ட்டு வருது. மற்றதுக்கெலாம் ஈக்கு அடுத்த லெட்ரு எஃப், டிக்கு அடுத்தது இ, ஐக்கு அடுத்தது ஜே, சிக்கு அடுத்தது டி, ஐக்கு அடுத்தது ஜே, எண்ணுக்கு அடுத்தது ஓ அப்படின்ட்டு மாறுது. அப்போ பாரு கம்ப்யூட்டருக்கு அந்தமாரி போட்டு பார்த்துக்கலாமா. இப்போ கம்ப்யூட்டருக்கு சி அப்படியே போயிடுது, ஆருக்கு இந்த சைடு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், ஈக்கு அடுத்தது என்ன வரும், எஃப் வரும், அது இங்கே போட்டாச்சு. டிக்கு அடுத்தது யூ, அது இங்கே வந்துடுச்சு. யூக்கு அப்புறம் வி, பிக்கு அப்புறம் கியூ, எம்முக்கு அப்புறம் என், ஓவுக்கு அப்புறம் பி. அவ்வளோதான். அது நீங்கள் இங்கேருந்து இப்படி கொண்டு போனாலும் சரி, இல்லை இங்கேருந்து இப்படி சொன்னோம். ஆனால் இங்கே இருக்கிறது ரைட் சைடு போகணும், இந்த ரைட் சைடு போனீங்க அப்படின்னா ரைட் சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடில் வரணும். ஸோ அந்தமாரி பார்த்துங்க, டேரெக்டாக இப்படி போட்டக்கூடாது. ஓவுக்கு அப்புறம் பி இப்படி போட்டுறது, இப்படி வந்துடக்கூடாது. ஓ எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே நம்ம கம்பேர் பண்ணணும், எம் எடுத்துகிட்டு போய்ட்டு அதுக்கு முன்னாடி, பி எடுத்துகிட்டு போய்ட்டு அதுக்கு அப்படியே ஆர்டராக வந்தீங்க அப்படின்னா எல்லாமே கவர் ஆகிடும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது, RFUVQNPC அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்தது 5வது கொஷினு. ஸோ 5th கொஷின் பாருங்கள்,
ஒரு பையனை பார்த்து கண்ணன் இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் என்று கூறினார் எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும்? கொஸ்டினை தெளிவாக புரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸி. கண்ணன் ஆன் சீயிங் எ பாய் செட் தட் ஹீ இஸ் த சன் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஒன்லி சன் ஹூஸ் கண்ணன் டு தட் பாய் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பையனை பார்த்து கண்ணன் இருக்கார். கண்ணன் என்ன பண்ணுறாரு? ஒரு பையனை பார்க்குறாரு. இதுதான் அந்த பையன். ஓகே, கண்ணன் ஒரு பையனை பார்த்து கண்ணன் என்ன சொல்கிறாரு? இந்த கண்ணன் என்ன பண்ணுறாரு? இந்த பையனை பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இவன்னா யார்? அந்த பையன் தான். இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன். அப்போ இவன் என் தந்தையின் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கண்ணன் தான் சொல்லிகிட்டு இருக்காரு. யாரை பார்த்து? இந்த பையனை பார்த்து சொல்கிறாரு. அப்போ அந்த பையன் என்னோட தந்தையோட ஒரே மகனின் மகன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கண்ணனோட தந்தை தான் அவங்க அப்பா இருப்பார். அப்போ தந்தையின் ஒரே மகனின் மகன், ஒரே மகன் தான் கண்ணன். ஒரே மகனின் மகன் அப்படிங்கிறது தான் அந்த பையனை குறிக்குது. அப்போ இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் என்று கூறினார் எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ லாஜிக் ஈஸி தான். அந்த லாஜிக்கை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பையனுக்கு கண்ணன் என்ன வேணும்? அப்பா வேணும், அவ்வளோதான். ஃபாதர் இல்லாட்டி தந்தை அப்படின்னு வரும். அதான் இங்கே நான் டயக்ராம் கொடுத்துருக்கேன். கண்ணன் என்ன பண்ணுறாரு? அந்த பையனை பார்த்து சொல்கிறாரு, இந்த பையன் என் அப்பாவோட ஒரே பையனோட பையன் அப்படின்னு சொல்கிறவர் கண்ணன். என் அப்பாவோட ஒரே பையனோட பையன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பையனுக்கு கண்ணன் என்ன வேணும்? அப்பா வேணும். கண்ணனோட அப்பா மேலே இருக்கார். ஆனால் அந்த பையனுக்கு அந்த கண்ணன் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா தான் வேணும். அப்போ ஆன்சர் ஃபாதர், டி தான் ஆன்சர். அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 7 AM இருக்கான், காலையில் 7 AM வச்சுக்கிறாங்க. ஓகே, 7 AM இருக்குது. வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM? 7 மணிக்கு அப்புறம் 100 மணி நேரத்தை கூட்டினோம்னா என்ன டைம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் கான்செப்ட், அவ்வளோதான். இப்போ இது எப்படி பார்க்கலாம்? இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிறது தெரியும். நைட்டு பகல் 12 மணி நேரம், நைட்டு 12 மணி நேரம் அப்படின்ற மாதிரி அதை பிரிச்சுப்பாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 7 மணி காலையில். அப்போ இதுலேருந்து 100 மணி நேரத்தை கூட்டணும். அப்போ ஒவ்வொரு மணி நேரத்தை கூட்டிகிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணலாம்? 7 மணி அதுக்கப்புறம் 100 மணி நேரத்துக்கு அப்புறம் 11 மணி அப்படிங்கிற ஆன்சரு. அந்த ஆன்சர் எப்படி வந்துங்கிறத பார்ப்போம். இப்போ 100 அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போ 24 டிவைட் பண்ணுறோம். எத்தனை நாள் வருது அப்படின்னு பார்த்துடலாம். அப்போ 24 அடித்தோம் அப்படின்னா 4 நாள் வரும், 4 days வரும். அப்போ 24 × 4 போட்டோம் அப்படின்னா 96 ஹவர்ஸ் வரும். ரிமைனிங் 4 hours இருக்கும். 4 மணி நேரம் ரிமைனிங் இருக்கும். அப்போ என்னென்னா இந்த 7 மணியோட 100 hours கூட்டுறோம் அப்படின்னா மொத்தம் இதோட 96 hour கூட்டும்போது அதே திரும்ப 7 மணியில் தான் வரும். அடுத்த நாள் 7 மணி, அடுத்த நாள் 7 மணி, அடுத்த நாள் 7 மணி, அடுத்த நாள் 7 மணி, 4வது நாள் 7 மணிக்கு வந்து நிற்கும். அந்த 4வது நாள் 7 மணிக்கு வந்து நிற்கும் போது 96 மணி நேரத்தை நம்ம கூட்டியிருப்போம். அவங்க கேட்குறது என்னது? 100 மணி நேரத்தை கூட்டினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃப்டர் 100 hours ஃப்ரம் த 7 AM அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 100 டிவைட் பண்ணும்போது 4 நாள் வருது, ப்ளஸ் ரிமைனிங் ஒரு 4 hours வருது. அப்போ 4 நாளுக்கு அப்புறமும் 7 மணியில் தான் வந்து நிற்கிது. அது எப்படி? 96 மணி நேரம், ரிமைனிங் 4 மணி நேரம் இருக்குது. அப்போ 7 மணியோட அந்த 4 கூட்டுறோம். 8, 9, 10, 11. அப்போ 11 AM அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஏன்னா 7 AM இருக்குது, அதோட ப்ளஸ் 4 hours நம்ம கூட்டுறோம். 4 நாளுக்கு அப்புறமும் திரும்ப 7 AM தான். அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரத்தை கூட்டுறோம். இப்போ 7 AMங்கிறது 8 AM, 9 AM, 10 AM, 11 AM அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ ஆன்சர் 11 AM, முற்பகல் 11 மணி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபைண்டிங் த மிஸ்ஸிங் லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ABBC இது D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட்டாக என்ன மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸி தான். ஸோ இங்கே கொடுத்துருக்கதான் நான் இங்கே எழுதிருக்கேன். இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஏக்கு அப்புறம் B வருது, பிக்கு அப்புறம் C வருது, D வருது, அப்படியே ஒன்று விட்டு மாறி வருது. ABCDE. அப்போ இந்த சைடு என்ன வரும்? F வரும். அது இங்கே போட்டாச்சு. இங்கே பாருங்கள், பிக்கு அப்புறம் D வருது, டிக்கு அப்புறம் F வருது. எப்படி வருது? பிக்கு அப்புறம் C தானே வரும். ஏன் D வருது அப்படின்னா +1 அப்படின்னு சேர்த்து போட்டுருக்காங்க. +2 அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலே அங்கேருந்து +1, கீழே வந்து +2 அப்படிங்கிற கான்செப்ட். அவ்வளோதான். இப்போ பிக்கு அப்புறம் +2 அப்படின்னா பிக்கு அப்புறம் 2 லெட்டர் தள்ளி வரும்.
பிக்கு அப்புறம் சி அப்புறம் டி, அப்போ டி தான் இங்கே வரும். டிக்கு அப்புறம் இ எஃப், எஃப் இங்கே வந்துடும். எஃப் ஜி அப்புறம் ஹச் இங்கே வந்துடும். ஐ ஜே, ஐ ஹச்சுக்கு அப்புறம் 2 லெட்டர் தள்ளி வரணும்னா ஹச் ஐ ஜே, அப்போ இங்கே வந்து ஜே வரணும், அதுதான் இங்கே வரும். அப்போ இந்த 2 இடத்துல ஜே அண்ட் எஃப் அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஸோ இந்தமாரிலாம் இது நம்பர் சீரிஸ் மாரி தான். மேலே வந்து அதாவது இந்த சீரீஸில் +1 கொடுத்துருக்காங்க, அதை தான் கலர் டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுருக்கேன். கீழே வந்து +2 கொடுத்துருக்காங்க. ஏபிசிடியில் இருக்கிற அந்த ஆர்டரில் +1 +2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜேஎஃப் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது 8வது கொஷினு, which one of the given letter is exactly midway between only letter following between C and 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சீரீஸ் மாரி கொடுத்துருக்காங்க, அதில் நிறைய ஜாங்கிரி போட்ட மாரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பின்வருவனவற்றுள் சரியான சி மற்றும் 5ற்கு நடுவே வரும் எழுத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ட்விஸ்ட் இது, டைரெக்டாக நம்ம அடித்து போட்டுறோம், ஆனால் தப்பாக வரும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, which one of the given letter is exactly midway between only letters following between C and 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் C இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது, அதுக்கு நடுவில் மிட் பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்படி எப்படி கேட்குறாங்க, C and 5க்கு நடுவே வரும் எழுத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழுத்தை காண்கன்னா இப்போ Cலேருந்து 5 வரலையும் நான் எழுதிட்டேன் எல்லாத்தையும். அவங்க கொடுத்துருக்குற அந்த லெட்டர் அப்படியே நான் எழுதிருக்கேன். எங்கே இருக்குது, இந்த Cலேருந்து 5 வரலையும் அப்படியே நான் இங்கே கீழே இறக்கியிருக்கேன். லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். எப்படின்னா அவங்க கொடுத்துருக்க சீரீஸில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, C அண்டு 5க்கு நடுவில் இருக்கிற லெட்டருக்கு நடுவில், அதாவது எழுத்துக்கள் மட்டும் ஒன்றா வச்சு அதில் நடு இது அப்படின்னு கேட்குறாங்க. தெளிவாக படிச்சுக்கணும். பின்வருவனவற்றுள் சரியான C மற்றும் 5ற்கு நடுவே வரும், 5ற்கு நடுவே சென்டரில் வரும் எழுத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இதில் வந்து இந்த சிம்பிள்லாம் அடிச்சிடணும், எழுத்து நம்பரு சிம்பிள்லாம் அடிச்சிடணும். 9 போயிடும், ஸ்டாரு, இந்த 2, அப்புறம் இந்த C, அதாவது இந்தமாரி சிம்பிளில் வச்சுற C, 3, அப்புறம் இந்த ஏரோ மார்க், இதெல்லாம் அடித்ததுக்கப்புறம் ரிமைனிங் லெட்டர் இங்கே எழுதிடுறோம். இது மட்டும் லெட்டர் மட்டும்தான். இப்போ Cக்கும் 5க்கும் நடுவில் என்ன வருங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இங்கே ஒன்று போயிடுச்சுன்னா இங்கே ஒன்று கேன்சல் ஆகிடும், இங்கே ஒன்று கேன்சல் ஆகிடும், இங்கே ஒன்று கேன்சல் ஆகிடும், இசட்டும் கேவும் கேன்சல் ஆகிடும், ஒய்யும் எம்மும் கேன்சல் ஆகிடும், அப்புறம் நடுவில் P அப்படிங்கிறது தான் வரும். அப்போ Cக்கும் 5க்கும் நடுவில் இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னு, இது நடுவில் இருக்கிற எழுத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எழுத்துனா எழுத்து மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணணும், ரிமைனிங் எல்லாத்தையும் நம்ம அந்த சிம்பிள்லாம் அடிச்சிடணும். அப்போ அந்த சிம்பிளை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டு அப்புறம் ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நடுவில் P இருக்கும், அந்த P தான் ஆன்சர், ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் கொஷினு, 9வது கொஷினு, இது ஈஸி தான். இஃப் டி அப்படிங்கிறது 4ம் அண்டு கவர் அப்படிங்கிற லெட்டருக்கு 63 அப்படிங்கிற கோடும் இருக்கான், தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பேசிஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. D is equal to 4 மற்றும் கவர் is equal to 63 எனில் பேசிஸின் மதிப்பு யாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏபிசிடிக்கு நம்ம நம்பரை மெயினாக ரீசனிங் வந்து ஒரு 3 கொஷின் கேட்பாங்க. அப்போ அது அந்த பேக் சைடில் கொஷின் எடுத்தோன்னா ரஃப் ஒர்க் அப்படிங்கிறதுல போட்டு ஏபிசிடி இசட் வரையும் எழுதி அதுக்கு நம்பரை அசைன் பண்ணி வைக்கிறது நல்லது. 3 கொஷின் அந்த நம்பர் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு 2 கொஷின் வரும், அதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ டிக்கு என்னது, இங்கே 4 இருக்குது, 4 கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான். கவர் அப்படிங்கிறது பாருங்கள், சிக்கு 3, ஓவுக்கு வந்து 15, ஓவுக்கு 15, பிக்கு 22, அப்புறம் ஈக்கு 5, ஆருக்கு 18. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 63 கிடைக்கும். அப்போ பேசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை இப்போ பிக்கு வந்து 2 இங்கே வந்துருச்சு, ஏவுக்கு 1, எஸ் எங்கே இருக்குது, எஸ்ஸுக்கு 19, அடுத்து பாருங்கள் ஐக்கு வந்து 9 இங்கே இருக்குது, எஸ்ஸுக்கு திரும்ப வருது 19. இது எல்லாத்தையும் கூட்டினா அதான் ஆன்சர். அப்போ டி அதுக்கு வந்து 4, அதை 4 கூட்டினாலும் அதான் ஒரே நம்பர் தான், அதனால் டேரெக்டாக 4 அங்கிறது ஆன்சர். கவர் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்றா நம்பர் அசைன் பண்ணி அதை கூட்டினோம்னா 63 வருது. பேசிஸ்க்கு ஒவ்வொன்றா நம்பர் அசைன் பண்ணி அதை கூட்டினோம்னா 50 வரும், 50 தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. இது பேசிக்காக ஈஸியாக நம்ம எல்லாமே சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து பாருங்கள் 10வது கொஷினு, இது ஏபிஜிபி பேஸ் பண்ணி அந்த மாடல் பேஸ் பண்ணி போடலாம், பட் ஆனால் இது கான்செப்ட் நம்ம இந்த ரீசனிங் பேஸ் பண்ணி போடலாம். எ பர்சன் சேவ்டு மணி எவ்ரி இயர் half as much as he could in the previous year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. if he had totally saved 7875 in 6 years then how much did he save in the first year அப்படின்னு கேட்குறாங்க. என்னதுன்னா, ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார்.
6 ஆண்டுகளில் அவர் சேமித்த தொகை அப்படின்று 7875 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. அது ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் வச்சு ஈஸியாக போட்டுடலாம். 6 வருஷம். இப்போ பாருங்கள், அதாவது முதல் இங்கே இந்த 26 அப்படிங்கிறது வருஷம் அப்படி கிடையாது. வருஷத்தில் சேமித்த தொகை அது. அதில் அடுத்த வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 4 ஆப்ஷனில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே ஆண்டு சேமித்த பணம் 2600, 1500, 3000, 4000 அப்படிங்கிறது வருஷத்துக்கான சேவிங். அதுதான் அசல் அமௌண்ட் அப்படி கிடையாது, வருஷத்துக்கான சேவிங். அடுத்தடுத்த வருஷம் இப்போ இந்த 2600 அப்படிங்கிற அமௌண்ட்டில் 2வது வருஷத்துக்கு அதில் பாதி சேமிக்கிறார். 1300 அடுத்த வருஷம் 3வது வருஷத்துக்கு அதில் பாதி சேமிக்கிறார். இப்படியே 6 வருஷம் சேமித்தா 6 வருஷத்தை கூட்டணும் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற ஆன்சர் வரணும். என்ன ஆன்சர் வரணும்? 7875 அப்படிங்கிறது வரணும். பாருங்கள், ஆப்ஷன் ஏ வச்சு நம்ம பார்க்குறோம். 2600 வருது. 2600 நம்ம என்ன சொல்கிறது, அதில் பாதி 1300, 1300 பாதி 650, 650 பாதி 325, 325 பாதி 162.5 வரும். 0.5 வராது. ஏன் அப்படின்னா அங்கே கூடுதல் தொகை என்ன கொடுத்துருக்காங்க, இது 7875 தான் கொடுத்துருக்காங்க. 7875.5லாம் கொடுக்கல. அதனால் பாயிண்ட் வந்தாவே அந்த ஆப்ஷனை எடுத்துடலாம். இதுக்கப்புறம் அதாவது இது 1 வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம், 5வது வருஷம். 5வது வருஷத்தில் இது பாயிண்ட் வருது. 6வது வருஷம் நம்ம போவே தரவில்லை, அதை கேன்சல் பண்ணிடலாம். ஆப்ஷன் பியில் 3000 கொடுத்துருக்காங்க முதல் வருஷம் சேவிங் பண்ணதை. அப்படியே 1500, 750, 375. 4வது வருஷத்தில் 5வது வருஷத்தில் இது 187.5 வருது, பாயிண்டில் வருது. அதனால் இதுவும் வராது. அடுத்து பாருங்கள், 1500 ஆப்ஷன் சியில் இருக்கிற முதல் வருஷம் சேவிங்கு. அடுத்த 2வது வருஷம் சேவிங்கில் அதில் பாதி 750 ரூபா. 3வது வருஷம் சேவிங்கில் அதில் பாதி 375 ரூபா. 4வது வருஷம் சேவிங்கில் அதில் பாதி 187.5 பாயிண்டில் வருது. இதுவும் வராது. இப்போ 3மே வராது அப்படின்னா கண்டிப்பாக அதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். அது செக் பண்ணி பார்த்துக்கலாம். 4000 அப்படிங்கிறது அதுக்கு ஆண்டில் இருக்கிற பாதி, அதுதான் வருஷத்தில் சேமிக்கிறார். அப்போ 8000 தான் அது ஒரிஜினல் அமௌண்ட்டாக இருக்கும். அதில் பாதி அடுத்த வருஷத்தில், அதாவது வருஷத்தில் 4000 ரூபா சேமிக்கிறார். அதில் பாதி, அதாவது ஒரிஜினல் அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டு வருஷத்தில் சேமிக்கிறார். இப்போ 8000 இருக்குது அப்படின்னா அதில் பாதி தான் வருஷத்தில் சேமிக்கிறார். அதில் பாதினாது 8000த்தில் பாதி 4000. அவங்க கேட்குறது 8000 கேட்கல, வருஷத்தில் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பாருன்னு கேட்குறாங்க. வருஷத்தில் 4000, அதுதான் ஆன்சரு. இதை எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்போ அந்த 8000லேருந்து வருஷத்தில் பாதி சேமிக்கிறாரு 4000. இந்த 4000த்தில் அடுத்த வருஷம் 2வது வருஷத்தில் 4000த்தில் பாதி 2000 சேமிக்கிறார். 3வது வருஷத்தில் 2000த்தில் பாதி 1000 சேமிக்கிறார். 4வது வருஷத்தில் 1000த்தில் பாதி 500 சேமிக்கிறார். 5வது வருஷத்தில் 500ல் பாதி 250 சேமிக்கிறார். 6வது வருஷத்தில் 250ல் பாதி 125 சேமிக்கிறார். இப்போ இது எல்லாத்தையும் இது கால்குலேட் பண்ணோம்னா, ஆட் பண்ணோம் அப்படின்னா 7875 அது வந்து சேமிச்சிருப்பார் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதாவது 4000 ஃபஸ்ட் இயர் சேவிங் அதை வச்சு நம்ம போடும்போது தான் கரெக்டாக அந்த 7875 வருது. அப்போ வருஷத்தில் அவர் சேவ் பண்ண அமௌண்ட் வந்து 4000 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் டி. 3 மற்றதெல்லாம் பாயிண்டில் வந்தாவே இதை எலிமினேட் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ 3 வரல அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் ஆன்சர். இது போட்டு பார்க்கலாம் தேவையில்ல, ஈஸியாக டிக் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை அப்படின்னா 6 வருஷத்துக்கு இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 1500லாம் வராது. இந்த 3000 4000 ஈஸியாக செக் பண்ணி பார்த்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின், 11வது கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி 4s ஆர் தேர் இன் த ஃபாலோயிங் சீரீஸ் which are just preceded by 7 but not immediately followed by 3? கண்டிஷனை புரிஞ்சுக்கணும். ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட தொடரில் எத்தனை 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும் உடனே தொடர்ந்து 3 என்ற எண் வராமலும் இருப்பதை காண்க. கண்டிஷனை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் சீரிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, 4 அப்படிங்கிற எண்ணுக்கு முன்னாடி 7 வரணுமா, 7க்கு வரணும், அதான் நான் டிக் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இதுக்கு அடுத்த நம்பரு உடனே 3 வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 அடுத்தது பக்கத்தில் வந்து 3 வரக்கூடாது. அப்படி இருக்கிற எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. இப்போ கீழ்கண்ட தொடரில் எத்தனை அப்படின்னா எத்தனை பாசிபிலிட்டி. 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும், 7ங்கிறது வரணும். உடனே தொடர்ந்து 4க்கு அப்புறம் தொடர்ந்து 3 என்று எண் வராமலும், 3ங்கிற எண் வந்து வரக்கூடாது இருப்பதை காண்க. அது எத்தனை வாட்டி வருது, இந்த சீரீஸில் எத்தனை முறை வருது அப்படிங்கிற பாசிபிலிட்டி கண்டுபிடி அப்படின்றாங்க. ஸோ ஹவு மெனி 4s ஆர் தேர் in the following series which are just preceded
பை 7. 4ங்கிற எண் வந்து 7க்கு அப்புறம் வந்து ப்ரொசீட் ஆயிருக்கு. பட் நாட் இமீடியட்லி ஃபாலோடு. நாட் அப்படிங்கிற வார்த்தை புரிஞ்சுக்கணும். நாட் இமீடியட்லி ஃபாலோடு பை 3. அப்போ அதுக்கு அடுத்தது 4க்கு அப்புறம் 3ங்கிற எண்ணம் வரக்கூடாது. அப்போ இங்கே இருக்கிறதா நான் அப்படியே எழுதி வச்சுருக்கேன். இங்கே இருக்கிறதா நான் எழுதி வச்சுருக்கேன். இங்கே என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு 4 எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு கீழே ஒரு லைனை போட்டுறோம். 4 4 4. அப்போ அது பக்கத்தில் இருக்க அடுத்த 2 நம்பர் அப்படியே ஒரு பாக்ஸே போட்டுடலாம். அந்தமாரி பாக்ஸ் போட்டோம் அப்படின்னா இப்போ அந்த கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு ஈஸி. இப்போ பாருங்கள், 4க்கு முன்னாடி 7 அப்படிங்கிற எண்ணு வரணும், 3 வரக்கூடாது. 4க்கு முன்னாடி 7 வரணும், 4க்கு பின்னாடி 3 வரக்கூடாது. இங்கே பாருங்கள், 4க்கு முன்னாடி 7 இங்கே வரல, 5 தான் வருது, அதனால் இது வராது, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், 4க்கு முன்னாடி 7 வருது, ஓகே. ஆனால் 4க்கு அப்புறம் 3 வரக்கூடாது, 3 வந்திருக்கு, அப்போ இதுவும் வராது. 4க்கு முன்னாடி 7 வரணும், கரெக்டு. 4க்கு அப்புறம் 3 வரக்கூடாது, 1 தான் வந்திருக்கு, அது இது கரெக்டு. 4க்கு முன்னாடி 7 வரணும், கரெக்டு. 4க்கு அப்புறம் 3 வரக்கூடாது, 2 தான் வந்திருக்கு, அப்போ இதுவும் கரெக்டு. 4க்கு முன்னாடி 7 வரணும், வந்திருக்கு. 4க்கு அப்புறம் 3 வரக்கூடாது, அப்போ இது தப்பு. 3 வந்திருக்கு, அதனால் அதை போட முடியாது. அப்போ 2 பாசிபிலிட்டி தான் இதில் செட் ஆகுது. ஆப்ஷன் டி, 2 பாசிபிலிட்டி. ஆன்சர் 2 தான் இது கரெக்டான ஆன்சர். கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். இல்லை 4க்கு அப்புறம் 3 வரணும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறாங்க, உடனே 7 என்ற எண்ணு வரணும் அப்படின்றாங்க. 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 அப்படிங்கிறது வரணும். உடனே தொடர்ந்து 3 என்ற எண் வராமலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணுவோம். ஸோ how many 4s are there in the following series which are just precededனா அதுக்கு முன்னாடி 7 அப்படிங்கிறது வந்து ப்ரெசீட் ஆகிருக்கணும். பட் ஆனால் நாட் இமீடியட்லி ஃபாலோடு பை 3. அந்த 4ங்கிற நம்பருக்கு அடுத்தது இமீடியட்டாக 3 அப்படிங்கிற எண்ணு வந்து வரக்கூடாது. நாட் இமீடியட்லி ஃபாலோடு பை 3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுமாரி எத்தனை பாசிபிலிட்டி, how many பாசிபிலிட்டி அவைலபிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 பாசிபிலிட்டி. அடுத்தது 12வது கொஸ்டின். ஸோ இதில் பாருங்கள், which color is in opposite to the plan having blue color அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது டைஸ் பேஸ் பண்ணி வரும். நீல நிறத்தின் எதிர்த்தளம் எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஈஸி தான், பட் ஆனால் லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். டைஸ்னால் என்னது, நம்ம அந்த கன சதுரம், அது நமக்கு தெரியும் எப்படி இருக்கும், 6 பக்கம் இருக்கும். பகடை அப்படிங்கிறது 6 பக்கம் இருக்கும். இங்கே பாருங்கள், மேலே ஒரு பக்கம், கீழே ஒரு பக்கம், சைடில் ஒரு பக்கம், இந்த பக்கம், அப்புறம் சுற்றிக்கும் இருக்கும். சரி, ஸோ இந்தமாரி இருக்குது அப்படின்னா இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, டாப் அண்ட் டவுனு. சுற்றிக்கு 4 பக்கம் இருக்கும், மேலேயும் கீழேயும் 2 பக்கம், மொத்தம் 6 பக்கம். சுற்றிக்கு 4 பக்கம், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட்டு 4 பக்கம் இருக்குது. டாப் அண்ட் டவுனு மொத்தம் 6 பக்கம் இருக்கும். இதில் பகடையில் 6 பக்கம் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க, விச் கலர் இஸ் இன் ஆப்போசிட் டு த பிளான் ஹேவிங் ப்ளூ கலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீல நிறத்தின் எதிர்த்தளம் எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்பராக கொடுத்துருப்பாங்க, இங்கே கலராக கொடுத்துருக்காங்க. அடுத்த நம்பர் கொஸ்டினும் இருக்குது, அது பார்க்கும்போது அது தெளிவாக புரியும். ஸோ இந்தமாரி கொடுக்கும்போது நம்ம இது 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் 1 2 3 அப்படின்னு ஒவ்வொரு அந்த பகடைக்கு நம்பரை அசைன் பண்ணியிருக்கோம். இதனா 4 பகடையானா 4 பகடை கிடையாது, அது அப்படியே திருப்பி வச்சுருப்பாங்க. 4 பாசிபிலிட்டி இப்படி வச்சுருக்கும்போது நீளம் இருக்குது அப்படின்னா இதுக்கு எதிர்ப்புறம் இந்த சைடு, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒரு கலரோட எதிர்பக்கம் அந்த பகடையில் நம்ம பார்க்கும்போது வியூ பண்ணும்போது தெரியாது, அது ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ அது எதிர்பக்கம் நம்மளால் பார்க்க முடியாது, பட் அதை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பிளாக்கில் பாருங்கள், நீளம் இருக்குது. நீளத்துக்கு எதிர்பக்கம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நீளத்துக்கு எதிர்பக்கம் என்னென்ன வராது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் மெத்தட் ஒன்றில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீளம் பக்கத்தில் இருக்குது, பச்சையும் சிவப்பும் கண்டிப்பாக வராது, அது பக்கத்தில் இருக்கிற பக்கம். நீளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் பச்சை சிவப்பு. நீளத்துக்கு எதிர்பக்கம் அப்படின்னா என்னது, இந்த பக்கம் வருது. அப்போ இந்த பக்கம் கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியாது. அப்போ நீளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற 2 கலரும் நீளத்துக்கு ஆப்போசிட்டாக வராது அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அப்போ நீளத்துக்கு பக்கத்தில் என்ன வரும், பச்சை சிகப்பு, இந்த 2 இருக்குது, அந்த 2 கலர் நான் எழுதிக்கிறேன். இந்த 2மே வராது அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எல்லாமே எதெல்லாம் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எது வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததை எடுங்க. அடுத்ததில் நீளம் இருக்கான்னு பாருங்கள், நீளம் இருக்குது. இதுலேயும் அந்த ஆரஞ்சும் சிவப்பும் வராது. அப்போ ஆல்ரெடி நான் சிவப்பு இங்கே எழுதிட்டேன், அது திரும்ப நான் எழுத சொல்ல, அந்த ஆரஞ்சு மட்டும் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ பச்சை சிவப்பு ஆரஞ்சு 3 கலரும் வராது. அடுத்தது பாருங்கள், இந்த இதை எடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள் நீளம் இருக்குது. நீளம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊதா பச்சை இருக்குது.
அப்போ பச்சை ஆல்ரெடி நான் எழுதியிருக்கேன். அப்போ பச்சை, சிகப்பு, ஆரஞ்சு 3 வராது. எக்ஸ்ட்ரா இங்கே ஊதா இருக்குது, ஊதாவும் வராது. இப்போ என்ன லாஜிக் அப்படின்னா, நீலம் பக்கத்தில் இதெல்லாம் பக்கத்து கலர் இருக்குது, பக்கத்தில் உள்ள கலர் அப்படின்னு நான் போட்டுச்சுக்கேன். அப்போ நீலம் அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த 4 கலருமே வராது. இப்போ 4 கலருமே வராது அப்படின்னா எந்த ஒரு கலர் இதில் இல்லை, அதுதான் ஆன்சராக இருக்கும். அதுதான் ஆப்போசிட்டில் வர கலராக இருக்கும். அது என்னது இங்கே பாருங்கள். இப்போ ஏன் அப்படின்னா இதில் பாருங்கள் 1 2 3 4 5. அப்போ ஒரு பகடைன்னா 6 பக்கம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ 6 பக்கத்தில் 5 கலர் நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நீலம் பக்கத்தில் இருக்க கலர் தான் இந்த 5 4மே. அப்போ நீளத்தோடு சேர்த்து 5 கலரு. அப்போ அவங்க கேட்குறது நீளத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது. அப்போ இதில் பாருங்கள் பச்சை, சிகப்பு, பச்சை இருக்குது, சிகப்பு இருக்குது, நீலம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சிகப்பு பார்த்தாச்சு, ஆரஞ்சு இங்கே போட்டாச்சு, நீலம், ஊதா, பச்சை இது மூணுமே நம்ம பயன்படுத்திருக்கோம். ஊதா, பச்சை, மஞ்சள் தான் நம்ம போடல. அப்போ நீலத்துக்கு ஆப்போசிட்டு மஞ்சள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நீலத்துக்கு ஆப்போசிட்டு மஞ்சள் கலர் தான் வரும். ஸோ அப்போ இங்கே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பக்கம் இந்த 4 கலரும் நீலத்துக்கு ஆப்போசிட்டில் வராது, பக்கத்தில் உள்ள கலர். அதுக்கு என்ன வரும் அப்படின்னா மஞ்சள், நீல நிறத்தின் எதிர்பக்கம் வந்து மஞ்சள் கலர் அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஆப்ஷனில் நமக்கு, அதாவது மெத்தட் 1 நம்ம இதை சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ மெத்தட் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். எப்படி கம்பேர் பண்ணுறோம்? இதில் பாருங்கள் ஃபஸ்ட் 2 கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட் 2 கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து எத்தனை கலர் சேமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். எத்தனை கலர் நீலம் இங்கே இருக்குது, அதாவது இந்த இதுலேயும் எந்தெந்த கலர் காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நீலம் இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, சிகப்பு இங்கே இருக்குது, சிகப்பு இங்கே இருக்குது. அப்போ 2 பக்கம் காமனாக இருக்குது அப்படின்னா 2 கலர் காமனாக இருக்குது. எந்த கலர் காமனாக இல்லையோ அதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இங்கே பாருங்கள், அதை தான் நான் இங்கே எழுதிருக்கேன். 1ஐயும் 3வது பிளாக், 3வது மொதல் பக்கடையும் 2வது பக்கடையும் நான் எழுதிருக்கேன். இதில் பாருங்கள் சிகப்பு, நீலம் ரெண்டுலேயுமே 2 கலரும் காமனாக இருக்குது. அப்போ இந்த ஆரஞ்சும் பச்சையும் அது காமனாக 2 இதுலேயும் இல்லை. அப்போ பச்சைக்கு ஆப்போசிட்டு ஆரஞ்சு, ஆரஞ்சுக்கு ஆப்போசிட்டு பச்சை அப்படின்னு இந்த 2 பிளாக்கில் நம்ம கம்பேர் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதுதான், அதாவது 2 கலரு 2 நம்பரோ இல்லை 2 கலரோ காமனாக இருக்கிற இடத்துல இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஒரு நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கான்செப்ட், அது இங்கே லாஸ்ட்டாக அது வரும். ஸோ 2 லாஜிக் தான், 3 லாஜிக் வரும். ஃபஸ்ட்டு ஒரு இதை வச்சு அது எதெல்லாம் வராது, பக்கத்தில் வராது அப்படிங்கிறத எழுதி, அப்போ எது வரலையோ அதை தான் கண்டிப்பாக அது ஆப்போசிட்டாக வரும் அப்படிங்கிற கான்செப்ட்டு. அடுத்ததில் வந்து 2 கம்பேர் பண்ணுறோம். 2 கம்பேர் பண்ணும்போது இப்போ இதில் 2வது இதில் எத்தனை இது காமனாக வருது அப்படின்னு பார்க்குறோம். 2 நம்பர் காமனாக வந்துச்சு, இல்லை 2 கலர் காமனாக வந்துச்சு அப்படின்னா காமனாக இருக்க போக ரிமைனிங் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த பச்சைக்கு ஆப்போசிட்டு ஆரஞ்சு, ஆரஞ்சுக்கு ஆப்போசிட்டு பச்சை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது பாருங்கள் 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுறேன். நம்ம தேவை ஆன்சர் என்னது, நீலத்துக்கு ஆப்போசிட்டு மஞ்சள் வேணும். ஆனால் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன் பச்சைக்கு ஆப்போசிட்டு ஆரஞ்சு, இது தேவையில்லாது. அப்போ என்ன பண்ணுறோம், 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது என்னென்ன காமனாக இருக்குது பாருங்கள். நீலம் இங்கே இருக்குது, இதுலேயும் நீலம் இருக்குது, பச்சை இங்கே இருக்குது, இதுலேயும் பச்சை இருக்குது. அப்போ சிகப்புக்கு ஆப்போசிட்டு ஊதா அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. பட் நம்ம என்ன வேணும், நீலத்துக்கு ஆப்போசிட்டு என்ன அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும், அதை விட்டுறணும். அப்போ இந்த 2வது கம்பேரிஷனில், அதாவது 1ஆவதையும் 3வது பக்கடையும் கம்பேர் பண்ணும்போது 2 கலர் காமனாக இருக்குது. 2 கலர் காமனாக இருந்துச்சுன்னா அந்த 2 கலரையும் மறைச்சி, அது பச்சை நீளத்தையும் மறைச்சோம்னா சிகப்புக்கு ஆப்போசிட்டு ஊதா அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. அடுத்தது 1ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணுறோம். 1வது பக்கடையும் 4வது பக்கடையும் கம்பேர் பண்ணுறோம். 1ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். இதில் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து பச்சை இருக்குது, இதுலேயும் பச்சை இங்கே இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்கள், இங்கே ஊதா இருக்குது, இங்கே நீலம் இருக்குது, சிகப்பு இருக்குது. ஊதா வரல, மஞ்சள் இங்கே இருக்குது, அதுவும் இங்கே வரல. அப்போ பச்சை மட்டும்தான் இங்கே காமனாக இருக்குது. அப்போ இங்கே 2 லாஜிக் யூஸ் பண்ணுறோம். 2 பிளாக்கை கம்பேர் பண்ணும்போது 2 கலர் காமனாக இருந்துச்சு அப்படின்னா அது 2ஐயும் மறைச்சிட்டு அதுக்குள்ளே ஆப்போசிட் என்னவோ அவள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் 1ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணும்போது பச்சை அப்படிங்கிற ஒரு கலர் மட்டும்தான் என்னவாக இருக்குது, காமனாக இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள் 1 கலர் காமன். அப்போ இந்த ஒரு கலர் காமனாக இருக்கும்போது இதில் கிளாக் வைஸ் கான்செப்ட்டு, கிளாக் வைஸ் அந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். கிளாக் வைஸ்னால் என்னது, இப்போ இது எது காமனாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1லேயும் 4லையும் எது காமனாக இருக்குது, பச்சை, ஊதா மஞ்சள், ஊதா இதெல்லாம் வந்து காமனாக இல்லை. அப்போ இதில் பச்சை, இதுலேயும் பச்சை, இந்த பச்சை தான் காமனாக இருக்குது. அந்த பச்சை நான் எடுத்துக்கிறேன். இது 1ஆவதில் இருக்கிற பச்சை, இது 4ஆவதில் இருக்கிற பச்சையில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கிளாக் வைஸ், அந்த பச்சை கலர்லேருந்து கிளாக் வைஸ் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிஷம் பாருங்கள். இப்போ பச்சை கலர்லேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன், இந்த பச்சை கலர்லேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்.
ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி போவோம், கிளாக் வைஸ்னால் இப்படி. அப்போ பச்சை கலருக்கு அப்புறம் என்ன வரும், நீலம் அதில் வருது, நீலத்தை இங்கே எழுதியிருக்கேன். நீலத்துக்கு அடுத்தது கிளாக் வைஸில் போகும்போது சிகப்பு வருது, சிகப்பு எழுதிட்டேன். அடுத்தது பாருங்கள், இந்த பச்சை இங்கே 4வதுன்னு போட்டு கீழே எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிளாக் வைஸில் போகும்போது ஃபஸ்ட்டு மஞ்சள் வருது, அப்புறம் ஊதா வருது. அப்போ மஞ்சள் வருது, ஊதா வருது, இப்படி எழுதிக்கிறோம். இப்படி எழுதிட்டு இந்த நீலத்துக்கு கீழே வர கலர் தான் நீலத்தோட ஆப்போசிட் கலர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆப்போசிட் கலர் அதுதான். அப்போ நீலத்துக்கு ஆப்போசிட்டு மஞ்சள் அப்படிங்கிறது ஆன்சர். சிகப்புக்கு ஆப்போசிட்டு ஊதா, இங்கே பாருங்கள், சிகப்புக்கு ஆப்போசிட்டு ஊதா, அதை தான் நம்ம இங்கேயும் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம ஆன்சரை வந்து எதாவது 2 இதில் கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். சப்போஸ் 2ல் கம்பேர் பண்ண வரல அப்படின்னா அடுத்த 2 கம்பேர் பண்ணுறோம், அதுக்கு அடுத்த 2 கம்பேர் பண்ணுறோம். இல்லை ஒரே இதை வச்சு அடுத்த இதை கம்பேர் பண்ணி போனோம்னா ஏதாவது ஒரு இதில் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இந்த 2 கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு 2 இதுலேயும் 2 கலர் காமனாக இருந்துச்சு. அப்போ 2 நம்பரு இல்லை 2 கலர் காமனாக இருக்கும்போது அந்த 2ஐயும் மறைச்சிட்டு எது காமனாக இல்லையோ அதுக்கு அது ஆப்போசிட் அப்படின்னு நம்ம இதில் கண்டுபிடிச்சோம். பச்சைக்கு ஆரஞ்சும் சிகப்புக்கு ஊதாவும். பட் ஆனால் அடுத்த பாருங்கள், 1ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணும்போது பச்சை மட்டும்தான் கலர் காமனாக இருந்துச்சு, ரிமைனிங் 2 இது காமனாக இல்லை. அப்படிங்கும்போது அப்போ பச்சையை ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். பச்சைக்கு அப்புறம் என்ன வருதோ அது கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் அப்படியே பக்கத்தில் எழுதியாச்சு. இதுலேயும் அப்படி தான், பச்சைக்கு அப்புறம் மஞ்சள் ஊதா வருது, அதையும் கிளாக் வைஸ் டைரெக்ஷன் அப்படியே எழுதியாச்சு. எழுதிட்டு நீலத்துக்கு ஆப்போசிட் மஞ்சள், சிகப்பு ஆப்போசிட் ஊதா அப்படின்னு நம்ம போட்டாச்சு. அப்படி போட்டோம் அப்படின்னா இப்போ பச்சைக்கு ஆப்போசிட் என்ன வரும், அது இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், ஆரஞ்சுன்னு எழுதிடலாம். இல்லை இப்படி கண்டுபிடிக்கலாம், பச்சை இருக்குது, நீலம் இருக்குது, சிகப்பு இருக்குது, ஊதா இருக்குது, மஞ்சள் இருக்குது. அப்போ நம்ம எந்த கலர் மிஸ் ஆகுது அப்படின்னா ஆரஞ்சு மிஸ் ஆகும், அந்த ஆரஞ்சு இங்கே போட்டுக்கலாம். அப்போ பச்சைக்கு ஆப்போசிட்டாக ஆரஞ்சு அப்படின்னு முடிச்சலாம். நமக்கு தேவை என்னது, நீலத்துக்கு ஆப்போசிட்டு என்ன கலர் அப்படின்னு கேட்குறாங்க, மஞ்சள் கலர். அப்போ மெத்தட் 1லையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், மெத்தட் 2லையும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 2 மெத்தட் தான் மேக்ஸிமம் இந்த டைஸ்க்கு. ஆனால் இந்த மெத்தட் 2ல் 2 நம்பர் காமனாக இருக்கும்போது என்னாது, அது 2 நம்பரோ இல்லை 2 கலரோ காமனாக இருக்கும்போது அது ரிமைனிங் இருக்கிறது தான் ஆப்போசிட்டு. ஒரு நம்பர் மட்டும் இல்லை ஒரு நம்பரோ இல்லை ஒரு கலரோ காமனாக இருக்கும்போது கிளாக் வைஸ் கான்செப்ட்டு அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இதை தெளிவாக பார்க்கணும். இதை பேஸ் பண்ணி சம் வந்துச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், 13வது கொஷின். இன் சர்டைன் கோட் அல்ஜிப்ரா அஸ் அப்படின்னு சொல்லிட்டு BKHTCQB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜியாமெட்ரி இஸ் கோடட் அஸ் அப்படின்னு என்ன கேட்குறாங்க. அதாவது அல்ஜிப்ரா அப்படிங்கிறது இந்தமாரி கோடாக தான், ஜியாமெட்ரி அப்படிங்கிறது என்ன கோடாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் பாருங்கள், ரகசிய குறியீட்டு முறையில் அல்ஜிப்ரா என்பது இந்தமாரி வந்திருக்கு என குறித்தால் ஜியாமெட்ரி என்பதை எவ்வாறு குறிக்கலாம். இப்போ அல்ஜிப்ரா அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒன்றும் கிடையாது, இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், ஏவுக்கு அப்புறம் ப்ளஸ் அப்படின்னா ஏவுக்கு அடுத்தது 1, +1 -1 அப்படிங்கிற கான்செப்ட். ப்ளஸ் மைனஸ்னால் +1 -1 அப்படின்னு வச்சுங்க. இப்போ ஏவோட +1 அடுத்த ஏவுக்கு அடுத்தது என்னது, ஏவுக்கு அப்புறம் பி வரும். ஓகே, அடுத்து பாருங்கள், எல்லுக்கு மைனஸ் பண்ணுறோம். அப்போ எல்லோட முன்னாடி எழுத்து என்னன்னா KLM அப்படின்றது தான் வரும். அடுத்து பாருங்கள், ஜிக்கு +1 அப்படின்னு நம்பர் போட்டோம் அப்படின்னா ஜிக்கு அப்புறம் H வரும். ஈக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து வந்து D, பிக்கு அப்புறம் வந்து C, ஆருக்கு முன்னாடி Q, ஏவுக்கு அப்புறம் B. இங்கே ஏபிசிடி என்ன உங்களுக்கு சப்போஸ் டவுட்டாக வருது, இதுக்கு முன்னாடி இது வருதா அப்படிங்கிறது டவுட்டாக இருந்ததுன்னா எழுதிக்கலாம். எல் இங்கே இருக்குது, எல்லுக்கு முன்னாடி கே வருதான்னு பார்த்துக்கலாம். எல் இருக்குது, அதுக்கு முன்னாடி கே, ஏ இருக்குது, அதுக்கப்புறம் பி. இது ஈஸியாக அடுத்த இது ஈஸியாக போட்டுடலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிறது சப்போஸ் யோசிச்சு உங்களுக்கு வரல அப்படின்னா அதுக்கு தான் கொஷின் பேப்பர் அந்த ரெஃபர்க்கில் ஏபிசிடின்னு போட்டு அந்த நம்பரை எழுதி வச்சு டக்குன்னு அதை ஒரு 3 சம் வந்ததுன்னா அதை பார்த்துட்டு சால்வ் பண்ணுறது பெஸ்ட்டு. அக்யூரசி முக்கியம். அப்போ இந்தமாரி ஜியாமெட்ரிக்கும் அதே கான்செப்ட் தான். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு அப்புறம் மைனஸ் யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி தான் ப்ளஸ் மைனஸ்னு போடுறோம். ஜிக்கு அப்புறம் H, ஈக்கு முன்னாடி D, ஓவுக்கு அப்புறம் P, எம்முக்கு முன்னாடி L, ஈக்கு அப்புறம் H, டிக்கு முன்னாடி S, ஆருக்கு அப்புறம் S, ஒய்க்கு முன்னாடி X அப்படின்னு போட்டுருக்கோம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது, HTPLFSSX அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்து 14வது கொஷின். இன் அ சர்டைன் கோட் ரேஞ்ச் இஸ் கோடட் as 1 2 3 4 5 and random is coded as 1 2 3 6 7 8, then the code for word mango would be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஈஸி தான். ஒரு குறிப்பிட்ட மறை குறியீட்டின்படி ரேஞ்ச் ஆனது 1 2 3 4 5 ஆகவும் ரேண்டம் ஆனது 1 2 3 6 7 8 ஆகவும் குறிக்கப்பட்டால் மேங்கோ என்னும் வார்த்தைக்கான மறை குறியீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதை எழுதியாச்சு. என்னது, ரேஞ்சுக்கு இந்தமாரி குறியிடான், ரேண்டமுக்கு இந்தமாரி குறியிடான். அப்போ இந்தமாரி கொடுத்துருந்தாங்கனாவே ஒரு 2 இதை வச்சு கொடுத்துருந்தாங்கனாவே அந்த இதை தான் அடுத்த இதில் இருக்கிற அந்த லெட்டரை பயன்படுத்தி தான் அடுத்த வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எம்முங்க பாருங்கள், எம் இங்கே இருக்குது. அப்போ எம்முக்கு 8. அடுத்தது பாருங்கள்,
ஏ இங்கே இருக்குது, ஏவுக்கு வந்து 2ன்னு நம்ம எழுதிக்கிறோம். இங்கே கொடுத்துருக்கதான் அப்படி எழுதிருக்கோம். இங்கேயும் ஏ இருக்குது, அதுவும் 2ஆக தான் இருக்கும். இங்கேயும் ஏ இருக்குது, அதுவும் 2ஆக தான் இருக்கும். இங்கேயும் ஆறு இருக்குது, அதுவும் 1ஆக தான் இருக்கும். இங்கேயும் 6 இருக்கும், 1ஆக தான் இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற ஏவுக்கும் நம்ம 2ன்னு போட்டுறோம். என் இங்கே இருக்குது, எண்ணுக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 3ன்னு போட்டாச்சு. பாருங்க இங்கே இருக்கிற எண்ணுக்கும் 3 தான் வரும், 3ன்னு போட்டாச்சு. அப்போ ஜி இருக்குது, அதுக்கு 4 போட்டாச்சு. அப்புறம் பாருங்கள் இங்கே ஓ இருக்குது, ஓக்கு வந்து 7. அப்போ ஆன்சர் என்னது? மேங்கோ அப்படிங்கிறதுக்கு மறை குறியீடு 8 2 3 4 7 8 2 3 4 7. ஆப்ஷன் பி 8 2 3 4 7. அடுத்தது 15வது கொஸ்டின் பாருங்கள். A group of letters are given. A numerical code has been given to each letter. These letters have to be unscrambled into meaningful word. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find out the code for the word so formed from the answer given அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, நம்பரை இது கொடுத்துருக்காங்க, இது வேர்டாக ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. கொஞ்சம் இது இதாக தான் தெரியுது, அது கீழே எழுதிருக்கேன் இங்கே பாருங்கள். அதாவது LINCPE அப்படிங்கிற மேலே இருக்குது, அதுக்கு 1 2 3 4 5 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க? கீழே எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்களாம். இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்ந்து மாற்றியமைத்தால் பொருளில் உள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடிக்க வார்த்தைக்கான எண் குறியீடு என்னன்னு கேட்குறாங்க. இதை திருப்பி போட்டோம்னா ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்குமா? அந்த வார்த்தைக்கான குறியீடு என்ன? அது 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதை கண்டுபிடி அப்படின்றாங்க. இது பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் வச்சு நம்ம போடலாம், இல்லை நீங்கள் அதை திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தைக்கு பென்சில் அப்படிங்கிற ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு கிடைக்கும். இப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது அந்த ஆப்ஷன் அதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2 3 4 1 5 6 2 3 4 1 5 6. இந்த 2 3 2க்கு நேராக 1 நம்ம இது 2க்கு நேராக ஐ போட்டாச்சு. அடுப்பாங்க 3க்கு நேராக என், அடுத்தது 4க்கு நேராக சி, 1க்கு நேராக ஐ, 5க்கு நேராக பி, 6 இது போட்டுருக்கோம். அப்போ இது படிக்கிற மாதிரி இருக்கா? வார்த்தையாக ஃபார்ம் ஆகுதா? இல்லை, இது வராது. ஆப்ஷன் பியில் இருக்கிற ஆன்சர் எடுத்துக்கிறோம். 5 6 3 4 2 1. 5க்கு என்ன வரும்? பி வரும், அது எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள் 6க்கு இ வரும், அது எழுதியாச்சு. 3க்கு என் வரும், அது இங்கே எழுதியாச்சு. பென், அடுத்து கண்டிப்பாக பென்சில் தான் வரும். அப்போ இது ஆர்டராக வருது, ஒரு வார்த்தையாக ஃப்ரேம் ஆகுது. இருந்தாலும் நம்ம அடுத்த ஆப்ஷனில் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ENNசில் இது ஒரு வார்த்தையாகவே கண்டுபிடிக்க முடியல. சில் இதுவும் படிக்க முடியல, இதுவும் வார்த்தை கிடையாது. அப்போ அந்த கோடை மாற்றி அமைக்கும் போது ஆப்ஷன் பியில் இருக்கிற அந்த இதுக்கு தான் பென்சில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடைக்குது. ஆன்சர் பி தான் இதுக்கு ஆன்சர். ஸோ அடுத்தது பாருங்கள் 16வது கொஸ்டின். ஹவு மெனி டாட்ஸ் லைன் ஆப்போசிட் 2 டாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 புள்ளிகள் உள்ள முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் எத்தனை புள்ளிகள் இருக்கும்? இதே தான், அது நம்பர் கொடுத்தாலும் சரி, புள்ளி வச்சாலும் சரி, கலர் கொடுத்தாலும் சரி, கான்செப்டாக தான். 2 கம்பேர் பண்ணுறோம். இல்லை ஃபஸ்ட்டு மெத்தடு 2 மெத்தடை சொல்லி கொடுத்தோம். ஃபஸ்ட்டு மெத்தடில் இதில் இருக்கிறத பக்கங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது எதிர்பக்கம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 4 பகடை கொடுக்கும்போது அந்த இது ஈஸியாக இருக்கும். இந்தமாரி 3 கொடுத்தாங்கன்னா 2 கம்பேர் பண்ணுறோம். 2 கம்பேர் பண்ணிக்கலாம். அதாவது 1 2 இல்லை 1 3 அப்படி கம்பேர் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஆன்சர் கிடச்சிடும். இங்கே என்ன கொஸ்டின் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? 2 புள்ளிகள் உள்ள முகத்திற்கு 2 புள்ளிகள்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். 2 புள்ளி இங்கே இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, 2 இல்லை. அந்த 2 புள்ளி முகத்திற்கு ஆப்போசிட்டில் எத்தனை புள்ளிகள் உடைய முகம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 புள்ளிகள் உள்ள முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளன அப்படின்னா 2க்குன்னா இங்கே 2ன்னு போட்டுக்கலாம். 2க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வரும்? அது 2க்கு புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ 2 முகம் 2 அப்படிங்கிற முகத்தின் அது 2 புள்ளி இருக்கிற அந்த முகத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எத்தனாவது நம்பர் முகம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எத்தனை புள்ளி வர முகம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ மெத்தட் 2 அந்த ஆப்ஷன் நம்ம மெத்தட் 1 வந்து 4 பகடையும் கொடுத்தா தான் அந்த கண்டுபிடிக்க முடியும். இப்போ மெத்தட் 2 அப்படி நம்ம கம்பேர் பண்ணுறோம். மெத்தட் 2ல் 2 இது சொல்லியிருந்தேன். 2 இதை கம்பேர் பண்ணும்போது 2 இது காமனாக வரும்போது என்ன ப்ரொசீஜரு, ஒரு இது காமனாக வரும்போது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கான்செப்ட். ஸோ இதில் பாருங்கள், இதை தான் நான் நம்பராக எழுதிக்கிட்டேன். எழுதலாம். இங்கே 4, இங்கே 6, இங்கே 2, 1 6 5 அப்படின்ட்டு நம்பராக எழுதிக்கிட்டேன். நம்பராக வச்சு லாஸ்ட்டாக புள்ளி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 1ஐயும் 2ஐயும் எடுத்துக்கிட்டேன். 4 6 2 1 6 5 இது 2ஐயும் கம்பேர் பண்ணுறோம். எத்தனை இது 2லேயும் காமனாக இருக்குதுன்னு பார்க்குறோம். என்ன காமனாக இருக்குது? இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, காமனாக இருக்குது.
இங்கே 1 5 இருக்குது, 4 2 இருக்குது. அப்போ 6 மட்டும்தான் 2 இதுக்கும் காமனாக இருக்குது. 6 மட்டும்தான் 2 இதுவும் காமன். அதாவது 2 பகடையை கம்பேர் பண்ணும்போது 2 இது காமனாக இருக்கும்போது அந்த 2ஐயும் மறைச்சிக்கிட்டு 2 இதுலேயும் 2 கலரையும் 2 நம்பரையும் மறைச்சிக்கிட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அதுக்கு தான் ஆப்போசிட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். இப்போ பாருங்கள், இதில் 6, இதுலேயும் 6, இது மட்டும்தான் காமனாக இருக்குது. 6 6 தான் காமனாக இருக்குது. அப்போ 6 6 நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 1வது பகடையில் 6ம் 2வது பகடையில் 6ம் எழுதிக்கிட்டோம். அப்போ ஏதாவது 2 பகடையில் ஒரே ஒரு இது காமனாக இருக்கும்போது இப்போ கிளாக் வைஸ் கான்செப்டை அங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ இதை கிளாக் வைஸ் கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணுறோம். 6 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, அப்படியே நான் எழுதிக்கிறேன். 6க்கு அப்புறம் கிளாக் வைஸில் போகும்போது 2 4 வருது, 2 4 எழுதிக்கிட்டேன். 6க்கு அப்புறம் கிளாக் வைஸில் போகும்போது 5 1 வருது, 5 1 எழுதிக்கிட்டேன். அப்போ என்ன வரும்? 2க்கு ஆப்போசிட்டு 5ம் 4க்கு ஆப்போசிட்டு 1ம். 5க்கு ஆப்போசிட் 2, 1க்கு ஆப்போசிட் 4 அப்படின்னு சொல்லலாம். இல்லை 2க்கு ஆப்போசிட் 5, 4க்கு ஆப்போசிட் 1 அப்படின்னு சொல்கிறோம். அவங்க என்ன கேட்குறாங்க? 2க்கு ஆப்போசிட்டு என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ 2க்கு ஆப்போசிட்டு 5 புள்ளி, 2 புள்ளி இருக்கிற பகடைக்கு ஆப்போசிட்டில் 5 புள்ளி இருக்கிற நம்பர் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் என்னது? பி தான் இதுக்கு ஆன்சர். 5 தான் ஆன்சர். இப்போ என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது ஆன்சர் கிடச்சிச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மெத்தடில் வந்து 2வது மெத்தட் போடும்போது 3வது கம்பேரிஷனில் தான் நமக்கு கிடச்சிது. ஸோ அப்போ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம போட்டலாம். அடுத்தது நம்ம போட தேவையில்ல. அப்போ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது 2 இதுலேயும் 6 அப்படிங்கிறது காமனாக இருக்குது. அப்போ கிளாக் வைஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி 2க்கு ஆப்போசிட்டு 5 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2 புள்ளிகள் ஆப்போசிட்டு 5 புள்ளிகள் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சப்போஸ் நம்ம ஃபஸ்ட்டு 2 தான் கம்பேர் பண்ணோமா அப்படின்னு கிடையாது. இப்போ 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணிக்கலாம். அப்படி கம்பேர் பண்ணாலும் அதுக்கு ஆன்சர் வரும். இங்கே பாருங்கள், மொதல் பகடையும் 3வது பகடையும் எடுத்துக்கிட்டேன், அதை நம்பராக போட்டுக்கிட்டேன். மொதல் இதில் 4 6 2 3 5 4 கம்பேர் பண்ணும்போது அந்த இதில் 2 வரணும். 2க்கு ஆப்போசிட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் 2 வரணும். ஏதாவது ஒரு இதில் 2 வரணும். இப்போ பாருங்கள், இதில் 4, இதுலேயும் 4, மற்றது எதுவும் காமனாக இல்லை. இப்போ காமனாக இருக்கிறத மொதல் இதில் 4 எழுதிக்கிட்டேன். மொதல் பகடைக்கு 4, 3வது பகடைக்கு 4 காமனாக எழுதிக்கிட்டேன். 4க்கு அப்புறம் கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ 4க்கு அப்புறம் 6 2 வருது, 6 2 எழுதிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இதுக்கு. 3வது பகடை இங்கே இருக்குது. 4க்கு அப்புறம் 3 5 வருது, 3 5 இப்படி மாற்றி போட்டுருக்குறது. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். இப்போ 3 5 வருது. அப்போ 6க்கு ஆப்போசிட்டு 3ம் 2க்கு ஆப்போசிட்டு 5 அப்படின்னு 1வது 3வது கம்பேர் பண்ணும்போது 2க்கு ஆப்போசிட் 5 அப்படின்னு இதுலேயும் நம்ம ஆன்சரு அதே தான் வரும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இதுலேயே ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா அதை போட்டு போயிடலாம். இல்லை நான் 3 இதையும் இப்போ கம்பேர் பண்ணி தான் ஆன்சர் போடுவேன் அப்படின்னா அப்படி கம்பேர் பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். 2க்கு ஆப்போசிட்டு 5, ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த 17வது கொஸ்டின் பாருங்கள். 17வது கொஸ்டினில் அப்படியே நம்ம ஏபிசிடி பயன்படுத்துகிற மாதிரி தான் வரும். இதில் பாருங்கள், 4 சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே தான் டேஷ் போட்டிருந்தாங்க. இது இல்லை, இது மட்டும்தான் ஆன்சரு. எப்படி எழுதுன்னு பார்ப்போம். இங்கே இருக்க பாருங்கள், இந்த 4 இது நான் அப்படியே எழுதியிருக்கேன். FAG GAF HAI IAH அப்படின்னு எழுதாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன வரும்? இங்கே அடுத்த 2 இது கேட்கல, அடுத்த ஒரு இது தான் கேட்டிருக்காங்க, ஒரு செட் ஆஃப் தான் கேட்டிருக்காங்க. அதை நம்ம இங்கே இதுதான் ஆன்சரு. எப்படி எழுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்க்கு அப்புறம் ஜி, இது எல்லாத்துலேயும் நடுவில் ஏன்னு தான் வருது. அப்போ எல்லாத்துலேயும் நடுவில் ஏ அப்படிங்கிறத போட்டு போயிடலாம். இது தேவையில்லை, இதை பார்க்க வேணாம், இது மட்டும் பாருங்கள். எல்லாத்துலேயும் ஏ வருது. இப்போ எஃப் வருது. எஃப்க்கு அப்புறம் இது எப்படி போட்டிருக்காங்கன்னா எஃப்க்கு அப்புறம் ஜி வருது, அதனால் இங்கே போட்டிருக்காங்க. இந்த எஃப்ஏஜியை திருப்பி போட்டிருக்காங்க, ஜிஏஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட் 2 முடிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த எஃப்க்கு அப்புறம் இங்கே ஹச் எப்படி வந்துச்சு அப்படின்னா எஃப்க்கு அப்புறம் +2 எஃப் ஜி அப்புறம் ஹச். இங்கே மேலே பாருங்கள், எஃப்க்கு அப்புறம் ஜி வருது, அப்புறம் ஹச். அப்போ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு 2 இதில் எஃப்ஏஜி வருதுன்னா எஃப்க்கு அப்புறம் ஜி வருது, எஃப்ஏஜி அப்படின்ட்டுருக்கு. அப்போ ஜிஏஎஃப் அப்படின்னு திருப்பி போட்டிருக்காங்க. இப்படி வருதா, இப்படி திருப்பி போட்டிருக்காங்க. ஓகே. அடுத்தது பாருங்கள், 3வது இது 2வதுலேருந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா எஃப்க்கு அப்புறம் ஜி தான் வரணும், ஆனால் இங்கே ஹச் வருது. அப்போ +2 அப்படின்னு அர்த்தம். அப்போ எஃப்க்கு அப்புறம் ஜி வராமல் ஹச் +2 அப்படிங்கிற நம்பரை போட்டு, அதாவது 2 லெட்டர் 2வது லெட்டர் என்ன வருதோ ஹச் அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க. ஹச்சுக்கு அப்புறம் என்ன வரும்? ஐ வரும். அதை அப்படியே நம்ம போட்டோம். இப்போ ஹச்ஏ ஐயை அப்படியே திருப்பி போட்டோம்னா ஐஏஜே அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். 4 இது முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன வரணும்? அப்போ இங்கே வந்து +2 2வது லெட்டர், அடுத்த 2வது லெட்டர் என்னவோ இப்போ ஹச்சுக்கு அப்புறம் ஹச் ஐ வராது, +2 தான் நம்ம போடணும். அப்போ ஹச் ஐ ஜே தான் இங்கே வரணும். ஜேக்கு அப்புறம் கே இங்கே வரும். அப்போ ஜேஏகே, அது திருப்பி போட்டோம்னா கேஏஜே அப்படின்னு இங்கே வரும். சப்போஸ் 2 சீரீஸ் கொடுத்தாங்கன்னா இது நம்ம தேவையில்லை, இதை மட்டும் தான் கேட்குறாங்க. ஜேஏகே
ஆன்சர் ஜேஏகே ஆப்ஷன் ஏ. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு இதில் எஃப்க்கு அப்புறம் ஜி வருது, எஃப்ஏஜி நடுவில் எல்லாமே சேம் தான், அதனால் நடுவில் எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ எஃப்ஏஜியை திருப்பி போட்டோம்னா ஜிஏஎஃப். எஃப்க்கு அப்புறம் இந்த இது தேர்டு ஹச் எப்படி இருந்துச்சுன்னா எஃப்க்கு அப்புறம் +2 அடுத்த ரெண்டாவது நம்பர் எஃப் ஜி அப்புறம் ஹச் இங்கே போட்டுக்கிறோம். ஹச்சுக்கு அப்புறம் ஐ இங்கே வருது, இதை திருப்பி போட்டோம்னா ஐஏஹெச். இங்கே ஹச்சுக்கு அப்புறம் ஹச் ஐ ஜே தான் வரும், +2 ரெண்டாவது நம்பரை போட்டுருவோம். அப்போ ஹச்ஐ ஜே போட்டுறோம். ஜேவுக்கு அப்புறம் கே வரும், இதை திருப்பி போட்டோம் அப்படின்னா கேஏஜே. ஆனால் இந்த இது மட்டும் தான் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஜேஏகே அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 18வது கொஸ்டின். இஃப் ஒன் தேர்ட் ஆஃப் a tank hold 45 liters of the water, then find the quantity of water that half of the tank hold is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு தொட்டியில் 1/3 பங்காக 45 லிட்டர் தண்ணீர் உள்ளது எனில் அத்தொட்டியின் முழு கொள்ளளவில் பாதி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 45 லிட்டர் அப்படிங்கிறது ஒரு தொட்டியில் இருக்கான், அது எப்படின்னா 1/3 பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தொட்டியில் 1/3 பங்கு, 1/3 பங்கு அப்படிங்கிறது 45 லிட்டரான். 45 லிட்டர் போட்டாச்சு. ஓகே, தண்ணீர் உள்ளது எனில் அத்தொட்டியின் முழு கொள்ளளவில் பாதி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 1/3 பங்கு 45 அப்படின்னா 45 அடுத்த ஒரு 1/3 அடுத்த ஒரு 1/3 போட்டோம்னா 3/3. இப்போ 3 பங்கு, இப்போ 3 45 அதில் /2 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். அப்போ 45 லிட்டருங்கிறது 1/3 பங்கு. அப்போ மொத்தம் 3 பங்கு அப்படின்னா என்னது, 45 × 3ன்னு போடலாம், இல்லை 45 45 45ன்னு கூட்டி போடலாம். அப்போ முழு கொள்ளளவு அப்படிங்கிறது 45 45 45 135 முழு கொள்ளளவு. அவங்க என்ன கேட்குறாங்க, முழு கொள்ளளவில் பாதி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ முழு கொள்ளளவு 135 லிட்டரு அப்படின்னா அதில் பாதி வேணும் அப்படின்னா /2 போடலாம். 2 போட்டு அடித்தோம் அப்படின்னா இங்கே 6 வரும், ரிமைனிங் 1 வரும், 7 வரும், ரிமைனிங் 1 வரும். 1ல் 2 அடிப்படாது, அதனால் புள்ளி வச்சுக்கிறோம். 10ல் அது புள்ளி எது 1 வரும், அது பக்கத்தில் 0 போட்டு புள்ளி இங்கே வச்சுக்கிறோம். 10ல் 2 வந்து 5 வாட்டி அடிக்கலாம். 67.5 லிட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். 67.5 லிட்டர் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. அது 19வது கொஸ்டின். இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்க முடிய போகுது. இஃப் கிவ் இஸ் கோடட் as அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேட் இஸ் கோடட் as 9 to 4. ஹவ் இஸ் கேட் இஸ் கோடட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிவ் என்பதன் குறியீடு 5137 மற்றும் பேட் என்பதன் குறியீடு 9244 எனில் கேட் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்குறாங்க. இதுவும் அந்த ஏற்கனவே பார்த்த மாரி தான், அந்த கான்செப்ட் தான். கிவ் வந்து இந்த மாரி கொடுத்துருக்காங்க, பேட்டுங்கிறது இது கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன, அது கேட் அப்படிங்கிறது ஜி இங்கே இருக்குது, அது இங்கே 5ன்னு எழுதிக்கிறோம். ஏ பாருங்க இங்கே இருக்குது, ஏவுக்கு 2ன்னு போட்டிருக்காங்க, 2 இங்கே எழுதிக்கிறோம். டி இங்கே இருக்குது, அதுக்கு 4ன்னு எழுதிக்கிறோம். இங்கே இருக்குது, இங்கே 7ன்னு எழுதிக்கிறோம். அப்போ 5247 அப்படிங்கிறது தான் கேட்டுக்குள்ள குறியீடு. ஆப்ஷன் சி 5247. 5247. 20வது கொஸ்டின். இதில் பாருங்கள், இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் கான்செப்ட்டு, ஈஸி தான். இஃப் ஆல் த vowels ஆர் dropped ஃப்ரம் த above series, which of the following would be the 8th element to the right of the 13th element from the left end அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அப்படியே சுற்றி விட்ற மாதிரி தான் இருக்கும் இங்கிலீஷில் படிக்கும்போது, தமிழில் கொஞ்சம் படித்து புரிஞ்சுங்க. அதாவது மேலே உள்ள தொடரிலிருந்து அனைத்து உயிரெழுத்துக்களையும் நீக்கிய பின் கிடைக்கக்கூடிய புதிய தொடரில் இடது முனையிலிருந்து 13வது உறுப்புக்கு வலதுபுறத்தில் இருக்கும் 8வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற சீரிஸை எடுத்துக்கிறோம். அதில் என்ன சொல்கிறாங்க, மேலே உள்ள தொடரில் அனைத்து உயிரெழுத்துக்குன்னா வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. AEIOU அப்படிங்கிறது தான் வவல்ஸ். அப்போ பாருங்கள், ஏபிசிடி எடுத்துக்கிறோம். இதில் AEIOU இதுதான் வவல்ஸ். ரிமைனிங்லாம் கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் நம்ம படிச்சிருப்போம். இங்கிலீஷில் உயிரெழுத்துக்கள் வந்து AEIOU, ரிமைனிங்லாம் கான்சனன்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீரீஸில் மேலே உள்ள தொடரில் உள்ள அனைத்து உயிரெழுத்துக்களையும் நீக்கிய பின்பு கிடைக்கக்கூடிய புதிய சீரீஸ், அதாவது வவல்ஸ்லாம் நீக்கினதுக்கப்புறம் புதிய சீரீஸில் இடது முனையிலிருந்து 13வது உறுப்புக்கு, அப்போ இந்த லெஃப்ட் சைட்லேருந்து அப்படியே 1 2 3 கவுண்ட் பண்ணுறோம். 13வது உறுப்பு எங்கே இருக்கோ 13வது உறுப்புக்கு வலதுபுறத்தில் இருக்கும் 8வது உறுப்பை காண்க. அங்கேருந்து 13வது உறுப்புலேருந்து அப்படியே போகும்போது 8வது உறுப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்.
ஈஸி தான். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ AEIOU இந்த இதில் நீக்கிட்டு இங்கே ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். என்ன எழுதலாம், என்னென்ன நீக்கலாம்னு பார்த்தா UAE இந்த 3 தான் வரும், மற்றதெல்லாம் AEIOU இருக்காது. அப்போ இந்த சீரீஸில் உயிரெழுத்து நீக்கிய பின் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வவல்ஸ் ரிமூவ்டு லெட்டர்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ரிமூவ்டு லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அந்த சீரீஸ். அப்போ இங்கே என்ன இருக்குது இங்கே பாருங்கள், எல்லாமே AEIOU கிடையாது. இந்த இடத்துல மட்டும்தான் UEA அப்படின்னு வரும். இங்கே பாருங்கள், U வராது, சாரி U வராது, E வராது, A வராது. அதை 3ஐயும் அடிச்சுட்டு ரிமைனிங் எல்லாம் அப்படியே எழுதிடலாம். அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். எழுதுனதுக்கப்புறம் இதுதான் புது அந்த வரிசை. இந்த புது வரிசையில் இடது முனை, இது இடது முனை, இது வலது முனை. இடது முனையில் இருந்து 13வது எலமெண்ட், 13வது உறுப்பு என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அது 8லேருந்து பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போ இடது முனையிலேருந்து 13வது உறுப்பு வந்து Q அப்படின்னு கிடைக்குது. இந்த 13வது உறுப்புக்கு வலதுபுறத்தில் அப்படியே போக சொல்கிறான். அதில் 8வது உறுப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்போ 13வது உறுப்புக்கு வலதுபுறம் இந்த சைடு, இடதுபுறம்னா இந்த சைடு போயிடும். அவங்க கேட்குறது வலதுபுறம் தான் கேட்குறாங்க, இடதுபுறம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 13வது உறுப்புலேருந்து வலதுபுறத்தில் நோக்கி நம்ம போகும்போது 8வது உறுப்பு என்னது, 1 2 3 4 5 6 7 8. 8வது உறுப்பு பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்குது. அதுதான் 8th எலமெண்ட். எதுக்கு, 13வது எலமெண்ட்டாக இருக்கிற இடது முனையிலேருந்து வர 13வது எலமெண்ட்டாக இருக்கிற Qவுக்கு வலது பக்கமாக 8வது எலமெண்ட்டாக இருக்கிறது வந்து பர்சன்டேஜ் சிம்பிள். அப்போ அதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி பர்சன்டேஜ். இங்கே போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், 20 கொஷின் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அது தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கொஷின் நீங்களே சால்வ் பண்ணலாம். ஒரு பார்ட் 2 பார்ட் மேக்ஸ் நம்ம பார்த்தவரையும் தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்தது இதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஸோ அதை பார்த்துக்கலாம். அடுத்தடுத்த பார்ட் உங்களுக்கு வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. PDF வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நம்ம டெலகிராமோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். அதில் PDF யூஸ் பண்ணவங்க எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக்கும் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த தமிழுக்கு PDF வச்சு வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷனுக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.